கடகராசிக்கான பலன்கள். ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறது. பண விஷயத்தில் எங்களை எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். ரெண்டாவது சூரியனே ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால பொருளாதாரத்தில் குறைவு இருக்காது. இது ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்ப்பார். மே மாதத்துலேருந்து குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பதிலாக மூணாம் இடத்தை பார்வையிடுவார். ஸோ உங்களுக்கு பொருளாதாரம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் நன்றாக இருக்கும். மூணாம் இடத்தில் கேது இருக்கிறார். உங்கள் இளைய சகோதரரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். டாக்குமெண்ட் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதையும் யோசிச்சே முடிவு செய்ய வேண்டும். எந்த காரியம் செஞ்சாலும் யோசித்து முடிவு பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது. புதுசாக எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. தொழில் செய்கிறவங்க ஒரு வேலை மாறினா கூட இந்த அஷ்டமசனி பீரியடில் வேலை மாறுறது சரியில்லை. கொஞ்சம் நல்லா தசாபுத்தி இருந்தால் வேலையை மாறலாம். உங்கள் ஜாதகத்தில் சாதாரண தசாபுத்தி இல்லாத போது வேலையை மாறுறது சரியில்லை. நாலாவது சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். புது வாகனம் இந்த பொருளில் எதுவும் வாங்காதீர்கள். குழந்தைகள் படிப்பு விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். வீடு வாங்குகிற விஷயத்திலும் சில தடைகள் ஏற்படும். வீடு வாங்குகிற விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் வண்டி வாகனத்துக்கு செல்லும் போதும் கவனமாக இருக்க வேண்டும். விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. தகுந்த பாதுகாப்புடன் வண்டியில் பயணிக்க வேண்டும். 5ஆவது செவ்வாய் உச்சமாக இருக்கிறார். குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்பார்கள். சில பேருக்கு இந்த பீரியடில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வேலை பளு அதிகமாக இருக்கும். 6வது குரு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் கடன் தேவைப்படுறது கடன் கிடைக்கும். இந்த அஷ்டமி பீரியடில் கடன் வாங்காமல் இருக்கிறதே நல்லது. கடன் வாங்கிறதை தவிர்த்து விடணும். 6வது குரு 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்கள் உடல்நிலை அக்கறை செலுத்துங்கள். இல்லை தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூஸ் வரும். 7வது சனி 8இல் இருக்கிறார். திருமணத்துக்காக முயற்சி செய்கிறது தடை ஏற்படும். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி இருந்தால் உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு வரும். 7ஆம் பாவத்துக்கு சாதகமான தசாபுத்தி வர வேண்டும். இப்போது திருமணத்துக்கான வாய்ப்பு கைகூடி வரும். 8ஆம் இடத்தில் சூரியன் சனி இருக்கிறார். தந்தை மகனுக்கிலே கருத்து வேறுபாடு ஏற்படும். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். சூரியன் சனி சேர்க்கை குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்தும். 2ஆம் இடத்தை சூரியன் சனி பார்க்குறார்கள். அதனால் குடும்பத்தில் பிரச்சனை வரும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. 9ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். வெளிநாட்டுக்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்க வெளிநாட்டில் வாய்ப்பு கிடைக்கும். மாத பிற்பகுதியில் புதன் மீனராசிக்கு வந்து விடுவார். 3வது புதன் நீசமாக இருக்கிறார்.
டாக்குமெண்ட் சைன் பண்ணும்போது படித்து பார்த்துவிட்டு முடிவு செய்து கொள்ளுங்கள். 12வது அதிபதி நீசமாக இருக்கிறார். வெளியூர் பிரயாணத்தை தவிர்த்தது நல்லது. வெளியூர் பயணம் மேற்கொண்டால் அதனால் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். 10ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். 10ஆம் இடத்தில் குரு இருக்கிறது பொருளாதாரத்தில் ஒரு மேன்மை இருக்கும். மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. மேலதிகாரி தொந்தரவு இருக்கும். இந்த பீரியடில் நீங்கள் வேலையை விட்டு விடாமல் இருக்கிறது தான் நல்லது. இதே வேலையை விடணும்னா கூட வேறு வேலையை தேடிட்டு விடுறது தான் பெட்டர். கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதகமாகவும் இருக்குது, சில விஷயங்கள் சாதகமாகவும் இல்லை. நிறைய கிரகங்கள் சாதகமாக இல்லை. ஆனால் கடகராசிகளை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுமாரான பலன்களே இருக்கும்.